மொழி மற்றும் மாநிலங்களால் நம்ம பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியர்கள்ங்கிற ஒற்றுமை எல்லாருக்குமே இருக்கு. நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு படிப்பறிவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம் நாடும் வல்லரசாகும். உத்தரப்பிரதேசில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு இடத்துலையாவது பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்தியாவில் இன்னும் நிறைய மாநிலங்களில் கல்வித்துறை வளர்ச்சி அடையலன்னு தான் சொல்லுவேன். அதற்கு எடுத்துக்காட்டு இந்த ஒரு காணொலி உங்களுக்கு புரியும். Hey guys, welcome back to another new video. தமிழ்நாடு டு சைனா பார்டர் அரௌண்ட் ஒரு 4 கண்ட்ரி பைக் ரைட் மூலமா கவர் பண்ணிட்டு வரோம். நம்மளோட நியூ மோட்டோ விளாக் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரு, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூபியில் ஒரு கவர்மெண்ட் போர்ட் ஸ்கூல்ல தான் நம்ம இருக்கிறோம். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு ஸ்கூல் கூட முன்னேற்றம் அடையாத நிலையில் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச கட்டடத்தில் தான் இயங்கிட்டு இருக்குது. ஒரு கிளாஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு மோசமான நிலையில் எஜுகேஷன் இங்கே டெவலப்பே இன்னும் ஆகாமல் இருக்குங்கிறத இந்த ஒரு யூபியில் ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்னா எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கன்டினியூ தி வீடியோ, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. Sir, hi sir. Yeah, I'm not disturbing the student. Just explaining the classes, okay? This is class 6, 7, 8 combined with monthly test is starting. Oh, monthly test is going on. Yes, monthly test is going on. And okay, இப்போ பார்த்தீங்கன்னா monthly test போயிட்டு இருக்கு. Sir, good name? My name is Sayyid Mohammad Faizan. Okay sir, nice name. So பார்த்தீங்கன்னா இது actually 9th standard. மேக்ஸிமம் 8th ஸ்டாண்டர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூபியில் இதுதான் யூபியில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸு. ஸோ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாலடைஞ்சு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்போ எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ நான் பேசுகிறது ஆசிரியருக்கு புரியல, இல்லைன்னா நான் அடித்து துரத்தி விட்டுருவாங்க. சரி, ஓகேங்க சார், தேங்க்யூ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸிபலை மீட் பண்ண போகிறோம். மே கமிங் மேம். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மேம். வெல்கம் மேம். யுவர் குட் நேம்? ஓகே மேம், நைஸ் நேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேம் கிளாஸ் மேம் விச் ஸ்டாண்டர்ட்? விச் ஸ்டாண்டர்ட்? அதாவது 2வது 5வது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் தான். 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இந்த ஏரியாவில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் இவ்வளோ தான். அப்போ எந்த அளவுக்கு படிப்பறிவு இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. அதாவது இங்கே பொதுவாகவே அரசு பள்ளிகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு இடத்துல தான் அரசு பள்ளியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கூட அவ்வளோ பேருக்கு இந்த ஒரு பாலடைஞ்ச அரசு பள்ளி தான். எவ்வளோ பேர் இங்கே படிச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு கல்வி முன்னேற்றமே அடையாமல் இருக்குங்கிறத பாருங்க. இங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்க்குள்ள போகலாம். மே கமிங் மேம். ஓகே, இப்போ மேம் விச் ஸ்டாண்டர்ட் மேம்? கிளாஸ் 3 4 5. 3 4 5. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறதுக்கு தனி பள்ளிக்கூடமே இருக்கும். ஆனால் இங்கே 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களே இவ்வளோ தான். இந்த ஒரு வகுப்பறை தான் மெயினாக. இந்த ஒரு வகுப்பறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பாலடைஞ்சு கிடக்குது. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் விபத்து மறக்கவே முடியாது பள்ளிக்கூடத்தில். இன்றளவு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில செவரெல்லாம் உடஞ்சி போய் எந்த அளவுக்கு பாலடைஞ்சு கிடக்குதுன்னு பாருங்க. நான் उसका ऑप्शन है. इसकी हिंदी लिखो और क्या है? पढ़ते नहीं हो किस डेट? पढ़ाई नहीं है? देखिए इसकी, इसका दिस माने क्या होता है? डेट
நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து மிரட்டி பேசினாலே இப்போ இருக்க பசங்களாம் வந்து அடிச்சிருவேன் கொன்றுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் ஸ்டூடெண்ட்ஸை வெளியே முட்டி போட்டு இவ்வளோ பெரிய தடி வச்சு அடிக்கிறாங்க. நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து பார்த்து எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வெளியே வெயிலில் நிற்க வச்சு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க. ஓகே, இங்கே பாருங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறும் வரை எவையும் மாறாது, எதுவும் மாறாது. இந்தியாவில் நிறைய ஸ்கூல் இன்னும் இப்படி தாங்க இருக்குது. நம்ம நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். எப்போவுமே உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவுமே வேணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல்.